ஸ்கில்ஸ் அண்ட் எஜுகேஷனை கன்ஃபியூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி சொல்றேன், கேளுங்க. எங்க வீட்டுல வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது. எங்க அண்ணா வந்து எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான ஸ்டடிஸ் முடிச்சிருக்காரு, பிசியும் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பட் அந்த எலக்ட்ரிக்கல் இஷ்யூவை சால்வ் பண்ண சொன்னா தெரியாது அப்படின்னா, நான் அந்த மிஷினை எடுத்து கொண்டு போய் ஒரு எலக்ட்ரிக் ஒர்க் ஷாப்ல கொண்டு வந்தேன். அவர் ஈஸியெல்லாம் முடிக்கல, ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு, ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் ஷாப் நடத்துறாரு. அவர் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டாரு. இப்ப கம்பேரிட்டிவ்லி யார் வந்து பெரிய ஆள்னு சொல்லலாம்? அந்த இதை சால்வ் பண்ண அவரா, இல்ல இவ்வளவு படிச்சிருக்கேங்க என்னன்னா? டெஃபினெட்லி தே போத் ஹேவ் தேர் ஓன் குவாலிட்டிஸ். பட் அவருக்கு இருக்கிற ஸ்கில்ஸ் அவரோட எஜுகேஷனை தாண்டி அவருக்கு ஏர்ன் பண்றதுக்கும் அவர் லைஃப் ரன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எங்க அண்ணனுக்கு இருக்க எஜுகேஷன் அவனுக்கு ஒரு நல்ல ஒர்க்கை வந்து பொசிஷன் பண்ணி அது மூலமா அவன் லைஃப் ரன் பண்றதுக்கு ஏர்ன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பட் எங்க அண்ணன் இதோட சேர்த்து ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணியிருந்தானா அவனோட கரியர்ல இன்னும் பெருசா போயிருக்கலாம். இந்த எலக்ட்ரீஷியன் இந்த ஸ்கில்ஸோட சேர்த்து எஜுகேஷன் இன்ஹெரிட் பண்ணியிருந்தாருன்னா அவரோட லைஃப் ஸ்டைல இன்னும் பெரிய இடத்துக்கு போயிருக்கலாம். இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் மூலியமாவே நான் ஸ்கில்ஸுக்கும் எஜுகேஷனுக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கிட்டேன். இது ரெண்டையுமே சேர்த்து தான் என் லைஃப்ல இம்ப்ரூவைஸ் ஆகும் அப்படிங்கறத நான் கிளியரா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்க ஸ்டைல்ல நீங்க எஜுகேஷனை சூஸ் பண்ணீங்கனாலும் அதோட சேர்த்து ஸ்கில்ஸையும் லேர்ன் பண்றதுதான் உங்க லைஃபுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா